ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே. ஆகாதது ஆமென். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தே. ஐயா, துதி செய்ய எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே. உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும் ஐயா, உம்மால் ஆமே எல்லாம் ஆகும். ஆகாதது ஆமே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோலம் நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்காரம் அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும் டடி, உம்மால் ஆமே எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுவோம், ஆகாதது அப்பா எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே, அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது இல்லை. கோலும் தடியுமாக பிழைக்க சென்றார், பெருக செய்தி பெருங்கோட்டமா. தடியுமாக பிழைக்க சென்றார், ஆமை பெருக செய்தி பெருங்கோட்டமா. ஐயா உம்மால் ஆமே எல்லாம் ஆகும் ஐயா, உம்மால் ஆமே எல்லாம் ஆகும். ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆமே. கோலும் கையுமாய் போன யாக்கோப்பை 2 பரிவாரங்களோடு கர்த்தர் என்ன செய்தாராம்? திரும்பி வர பண்ணினார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கோலும் கையுமாய் போன யாக்கோப்பை திரும்பி வரும்போது எப்படி வர பண்ணினாராம்? 2 பரிவாரங்களோடு, அப்படின்னா 2 ஆசீர்வாதங்களோடு, அப்படின்னா 2 பக்கமும் ஆசீர்வாதம். ஆமென். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அல்ல, 2 பரிவாரங்களால் நிரப்பப்பட்டு தம்முடைய தேசத்துக்கு திரும்பி வந்தான். ஆமென். அப்படித்தான் கர்த்தர் நம்ம, ஒருவேளை நமக்கு ஒன்றுமே இல்லை, என் கையில் ஒன்றும் ஒரு கோல் தான் இருக்குது, என் கையில் கம்பு தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுதான் யாக்கோப்பு என்ன செய்கிறார்னா இங்கேருந்து தன் மாமன் வீட்டுக்கு போகிறார். ஆமென். ஆனால் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு திரும்பி வரத்தக்கதாய் கர்த்தர் அவர் என்ன செஞ்சார்னா ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. இப்படித்தான் நம்மளையும் என்ன செய்ய முடியும்? அவர் ஆசீர்வதிக்க. ஒருவேளை நம்ம இருக்கிற நிலைமையை பார்த்து, ஐயோ இவ்வளோதான் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். இதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். 5 அப்பா 2 மீனை வந்து யார் கையில் இருந்துச்சுன்னா அந்த சிறுவனுடைய கையில் தான் என்ன செஞ்சு அது இருந்துச்சு. ஆனால் எப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இவங்களுக்கு சாப்பாடு விடுங்கன்னு சொன்னபோது சீசர்கள் எல்லாரும் தான் சொல்கிறாங்க, 5 அப்பா 2 மீன் தான் இருக்குது, இத்தனை பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொன்னார். ஆமென். அவைகளை என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. அவர் கையில் கொடுத்த உடனே அது 1000 என்ன செய்யுது? பெருகுது. 5000 பேர் சாப்பிட்டாங்களா? ஆமென். புருஷர்கள் மாத்திரம் 5000 சொல்லிருக்கு. அவங்க பிள்ளைங்க 2 பேர் கணக்கு பண்ணால் அது கிட்டத்தட்ட 15000 பேருக்கு மேலே சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா.
எத்தனை அப்பா? எத்தனை அப்பம்? 5 அப்பம் 2 மீன் தான். இவ்வளவுதான் இருக்குது. இதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஆமென். அவரால் ஆகும். பக்கத்தை கையை பிடிச்சவங்க பார்க்கலாம். அவரால் ஆகும். ஆமென். 2 அப்பம், ஆமாம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்க அவரால் முடியும். ஆமென். அவர் கையில் வந்துட்டாலே அது என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நம்ம சேர்ந்து பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ, அகிலம் உண்டாக்கி ஆளுகிறீ. ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தி. சேர்ந்து பாடுவோம். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்கள் வெட்டுண்டு மடிய செய்தி. ஐயா உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும். ஐயா உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாத எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாலே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவு இரட்டையர்கள் பெற்றெடுத்தாலே. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாம் ஆகும். உம்மாலாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலை கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டே. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டே. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஓகோ உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. உண்மை. ஆமாம். இந்த வேத வசனம் சொல்லுது, அவரால் ஆகாத எதுவுமே இல்லை, அவரால் எல்லாமே ஆகும். ஆகும். ஒரு முறை ஒரு பெராக்கா ஸ்தாபனத்திலிருந்து நடத்தப்பட்ட இயேசு பண்ணையில், தேனி இயேசு பண்ணையில் நடத்தின ஒரு கூட்டத்திற்கு வந்து 2 கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, இனி பிழைக்க மாட்டார், இவரை கூட்டிகிட்டு போய் ஏதாவது நல்லது பல்லது கொடுத்து இவர் இருக்க வைங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆமென். அவங்க கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். ஒரே ஒரு தடவை மாத்திரம் நம்ம வந்து இந்த கூட்டத்துக்கு போய் அட்டன் பண்ணிட்டு போவோம். இங்கிட்டு ஆனாலும் சரி அங்கிட்டு ஆனாலும் சரி, ஏதோ இந்த கூட்டத்துக்கு மாத்திரம் என்ன செய்வோம், போயிட்டு வருவோம்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்களா. ஆமென். மரண தருவாயில் அங்கே தேவ மனிதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாராம். பிரசங்கம் பண்ணியிருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாராம், தேவ தூதர்கள் உங்கள் நடுவில் இறங்கி வந்து உங்கள் சரீரத்தில் இருக்கிற கண் பாதிப்பாக இருந்தால் புதிய கண்ணை கொண்டு வராரு, கிட்னி பாதிப்போடு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா புது கிட்னியை கொண்டு வராரு,
உங்களுக்கு காலில் பலவீனம் இருந்தால் காலில் குணமாக்கும்படி அவர் தேவதூதர்கள் இறங்கி வர்றாங்கன்னு சொல்லி இவர் பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் தரிசனத்தில் பார்த்தாரா 2 கிட்னியை கொண்டுக்கிட்டு ஒரு தூதன் ஓடி வர்றான். ஆமென், அல்லேலூயா. இவர் ஸ்டேஜில் நின்று சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் குதிச்சாராம். கீழே படுத்திருந்தவர் எந்திரிச்சு நின்றுட்டு குதிக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னாராம், என் கிட்னியை 2ஐயும் பிடுங்கிட்டு ஒரு கிட்னியை அப்படியே உள்ள தள்ளனது மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்போ எனக்கு பலவீனமே இல்லை, நான் சுகமாக இருக்கிறேன்னு சொல்லி குதின்னு குதிச்சார். ஆமாம். ஒருவேளை கேட்பதற்கு ஒருவேளை நமக்கு எப்படி இருக்கலாம், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஜாத்தியமா அப்படின்னு நமக்கு நினைப்பு வரும். ஆமென். நடந்ததை தான் சொல்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. மனோஜ்குமார்னு சொல்லிட்டு ஒரு தேவ ஊழியர், அவர் எந்த நாட்டில் இருந்துன்னு தெரில, ஆனால் ஜபத்தோட்டத்துக்கு வந்திருந்தார். ஆமென். அவருடைய மனைவிக்கு கற்பக்குடல் எடுத்து 4 வருடமாக தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்களா. ஆமென். எப்படியாவது எங்கள் 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. முன்னாடி ஐயர் வீட்டு குடும்பங்கள் 2 பேர் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. ஒரு நாள் அந்த மனோஜ் ரட்சிக்கப்பட்டார், பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இயேசு தான் தெய்வம் என்று சொல்லும்போது அவருடைய மனைவியும் இதை கேள்விப்பட்டு அவங்களும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. 4 வருடம் தொடர்ந்து ஜெபம் பண்ணா, கையை பிடிச்சி எங்களுக்கு ஆண்டவர் ஒரு கற்பத்தை உண்டாக்கி எங்களுக்கு ஒரு குழந்தையை தாங்கன்னு சொல்லி. ஆமென். அவங்களே சாட்சி, பிள்ளையோடு சொன்ன சாட்சி. ஆமாம், குழந்தையோடு கூட சாட்சி சொன்னாங்க. ஆமென். கர்த்தர் ஆமென் குடலை எடுத்துட்டாங்க, ஆனாலும் திரும்பவும் உண்டாக்கி கற்பம் தரிக்கும்படி செய்து ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார் என்று சாட்சி சொன்னாங்க. ஆமென், அல்லேலூயா. இது போல கர்த்தர் நமக்கு செய்ய அவரால் ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவரால் ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆகும், எல்லாம் ஆகும். அவரால் எல்லாமே என்ன செய்யும்? அவரால் எல்லாம் ஆகும். ஆமென். அந்த கண்ணீரை கண்டு கல்லறைக்கு போனவனை உயிரோடு எழுப்பினாரா. ஆமென். அந்த தாய் இயேசு என் மகன் செத்து போயிட்டா, எனக்கு உயிரோடு எழுப்பித்தாங்க அப்படின்னா என்னென்ன செய்யலை, ஒன்றுமே வாய் திறந்து எதுவுமே கேட்கல. ஆமென். அவள் எல்லாரோட சேர்ந்து ஊராரோட சேர்ந்து அழுதுகிட்டு தான் வந்தா. ஆமென். இயேசு அந்த கண்ணீரை கண்டு என்ன செஞ்சிட்டார்னா, மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பி இந்த அவன் மகன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரை கண்டதால எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீரை கண்டதால கல்லறைக்கு போனவனை உயிரோடு எழுப்பி தாயின் இடத்துல ஒப்புவித்தார். ஆமென். அவ ஜெபிக்கவே இல்லை, எதுவுமே என்ன செய்யல, இயேசுகிட்ட எதுவுமே என்ன செய்யல, அவரு சொல்லவே இல்லை. ஆனால் இயேசு பார்த்தார், அவ்வளவுதான். ஆமாம், அவர் கண்ணீரை பார்த்தார். இன்றைக்கு நம்ம கண்ணீரை பார்த்து நமக்கு என்ன செய்வார்? அவர் அற்புதம் செய்வார். கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்ணீரை கண்டு என் உபத்திரவத்தை பார்த்து ஆமென் எனக்கு ஒரு விடுதலையை தருவார். எனக்கு ஒரு விடுதலையை தருவார். அவர் துடைப்பாரு, கண்ணீர் அவர் கவலையை மாற்றுவாரு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். சரி, இன்னைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை 2-3 வசனங்கள் எனக்குள்ள ஆண்டவர் வைத்தார். அந்த வசனங்களில் இந்த வசனத்தை இந்த நாளில் பேசும்படிக்கு ஆண்டவர் எனக்குள்ளே வைத்தார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமாம், பக்கம் 26, 17ஆவது அதிகாரம் 21வது வசனம். ஆமென். 26வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 17, 21. அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் அனுகிறப்பா. இந்த வார்த்தை வழியாக எங்களோடு நீங்கள் பேசுங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் நீர் எங்களோடு பேசுகிறக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்கள் வார்த்தையை அனுப்பி ஆண்டவரை கட்டுவிக்கிறவ, வார்த்தையை அனுப்பி எங்களை உயிர்ப்பிக்கிறவ, வார்த்தையை அனுப்பி எங்களை ஆண்டவரே தகப்பன உம்முடைய காரங்களினால் நிரப்புகிறவ, இந்த நாள் நீங்கள் கிரியை செய்கிறக்காய் நன்றி அப்பா. ஆத்துமாவில் ஒரு பலனை உண்டாக்க போகிறக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியில் ஒரு பலனை நீங்கள் உண்டாக்க போகிறக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பேசும் தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்லப்பா. நீங்கள் எங்களோடு பேசுவீராக.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜாதி பிசாசு அப்படின்னு அதில் இருக்குது. ஆமென். சொல்லுங்க பார்க்கல, எந்த ஜாதி பிசாசா? இந்த ஜாதி பிசாசு அப்படின்னா ஜாதியை குறித்து சொல்லலை. ஆர்சி மொழியாக்கத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, இவ்வகை பேய் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வகை பேய் அப்படின்னா பேய்க்கு இவ்வகைனா பல வகை பிசாசு என்ன செய்யுது இந்த பூமியில் இருக்குது. ஆமென். ஆனால் இந்த மொழியாக்கத்தில் இப்படி இருக்கு, இந்த ஜாதி பிசாசு அப்படின்னு இருக்குது. ஆமென். ஆனால் ஆர்சி மொழியாக்கத்தில் இவ்வகை பேய், சொல்லுங்க பாருங்க, இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே என்று வேறு எதுனாலும் வெளியேறாது. ஆமென். இந்த இவ்வகையான அந்த பேய் வந்து இறை வேண்டலினாலையும் நோன்பினாலையும் என்ன செய்யுமா? போகுமே என்று வேறு எவ்விதத்தினாலும் என்ன செய்யாதான், அது வெளியேறாதான். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதினாலும் வெளியேறாது. அப்போ அது வெளியேறணும்னா என்ன செய்யணும்? ஆமாம், இறை வேண்டல் அப்படின்னு சொல்லியிருக்கு அங்கே. ஆமென். இங்கே நம்ம ஜபம் இது ஜபத்தினாலும் அப்படின்னு இருக்குது. ஆமென். ஆமாம், வேண்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்குது, அங்கே இறை வேண்டல்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். இங்கே நோன்பு ஆர்சி மொழியாக்கத்தில் இருக்குது, இங்கே உபவாசம். ஆமென். நோன்பு இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கல, என்னது? அதில் தான் அந்த நம்ம இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, நோன்பு அப்போ இருப்பான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அது மாதிரி நம்ம என்ன செய்யணுமா? நோன்பு இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில், வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம், நாம் நோன்பு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ அது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லுவார். பரிசேயன் ஆயக்காரன் 2 பேர் ஆலயத்துக்கு வருவாங்க. அதில் பரிசேயன் சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஆலயத்தில் வந்து சோத்தரிக்கிறேன், நான் வாரத்தில் 2 நாட்கள் என்ன செய்கிறேன்? அவனுடைய உபவாச நாள் எத்தனை நாளா? வாரத்தில் 2 நாள். ஆமென். அப்போ அவன் பரிசேயனே வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறான்னா, நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி பெரிதாக இருக்குது. ஆமென். அல்லேலூயா. பரிசேயரை பார்க்கலும் நம்முடைய நீதி பெரிதாக இருக்கிறதுனால நம்ம எப்படியாவது இந்த வருஷ கடைசியில் ஆண்டவர் சமூகத்தில் வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் எப்படியாவது இந்த வருஷத்தை முடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ 2 நாட்கள் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிற பரிசேயனை போல அல்ல, அவனை விட நாம தான் சிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாம எப்படியாவது இந்த நாட்களில் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உபவாசம் இருந்து நாம் ஜெபித்தா நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆவிகளையும் கர்த்தர் வெளியேற பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே, ஒரு நாள் இந்த மாதிரி சம்பவத்தை சொன்னேன். ஒரு பையன், வாலிப பையன் வந்து ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டவுடனே அவனுக்குள்ள ஒரு உணர்வு, இயேசுனுடைய குரலை நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம். ஆமென். ஆண்டவருடைய குரலை என்ன செய்யணும்? கேட்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க, ஆண்டவர் சத்தம் கேட்டேன், எல்லாரும் சத்தம் கேட்டேன்னு சொல்கிறாங்க. நான் எப்படியாவது என்ன செய்யணும்? கேட்கணும். அவன் வந்து ஒரு கிறிஸ்தவன் கிடையாது, வேறு மதத்தை சார்ந்தவன். ஆனால் ரட்சிக்கப்பட்டான். அவன் வந்து ரட்சிக்கப்பட்டவன அவனுக்கு ஒரு ஆசை என்னென்னா, எப்படியாவது இயேசுனுடைய குரலை என்ன செய்யணும்? கேட்கணும். அதுக்காக என்ன பண்ணான்னா, முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கான் ஜபத்தை. 7 நாள் உபவாசம் இருந்திருக்கிறான். ஆமென். எத்தனை நாள்? 7 நாள் ஜெபம் பண்ணோடனே அவன் கேட்க நினச்சிருக்கான், 7ஆவது நாள் சத்தம் கண்ணு என்ன செஞ்சிடும்? கட்டாயம் பிறந்துடும் நினச்சிருக்கிறான். 7ஆவது நாள் என்ன செய்ய? சத்தம் பிறக்கலை. சரி, 7 நாள் இல்லை, 21 நாள் போடுவோம். ஏன்னா தானியல் மாதிரி என்ன செய்வோம்? 21 நாள் போட்டு பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு 21 நாள் போட்டான். ஆமென். அப்போவும் என்ன செய்யலை? சத்தம் கேட்கல. ஆமென். அடுத்து பார்க்குறேன், சரி 40 நாள் மோசே ஜெபிச்சார்ல, இயேசுவும் ஜெபிச்சார்ல, அது மாதிரி நம்ம என்ன செய்வோம்? 40 நாள் ஜெபிப்போம்னு சொல்லிட்டு 40 நாள் போட்டு பார்க்குறேன். 40 நாள் என்ன செய்யலை? 40ஆவது நாளும் ஒன்றும் சத்தம் பிறக்கலை. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து 80 நாள் போடுவோம் போட்டேன். 80ஆவது நாளும் சத்தம் என்ன செய்யலை? வரலை. அதுக்கடுத்து 90 நாள் ஆச்சு.
90வது நாள் என்ன செய்யலை, சத்தம் வரல. 91 ஆச்சு, 92 ஆச்சு, 93 ஆச்சு, 94 ஆச்சு, 95, 96, 97வது நாளில் தான் சத்தமே என்ன செஞ்சான். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரு உபவாசம் அப்போ அவன் பண்ணின நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாவது சத்தத்தை என்ன செய்யணும், கேட்ட ஆகணும். ஆமென். அப்போ நம்முடைய வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கணும், ரட்சிக்கப்படணும், நம்ம குடும்பத்தில் நல்ல ஆசீர்வாதம் உண்டாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதற்காக என்ன பிரயாசத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சிருக்கிறோமா, 7 நாள் போட்டிருக்கிறோமா, இல்லை பாஸ்டர் 21 நாள் போட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லி யாராவது அப்படி ஏதாவது பிரயாசம் எடுத்துருக்கிறோமா? இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீ. ஆமென். ஒரு நாள் உபவாசம் இருக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் 7 நாள், 21 நாள், 40 நாள்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆமென். இல்லை, நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா ஏதாவது ஒரு விலைக்கரையத்தை என்ன செய்ய நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் கொடுத்து ஆக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். முன்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு உபவாசம் போட்டு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும் 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 வேண்டுதல் செய்வாங்களாம். ஆமென். ஆனால் இன்றைக்கு நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு விரோதமாக இருக்கிற, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை நம்ம வீட்டை விட்டு வெளியேற்றுவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜாதி பிசாசின் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் என்ன செய்யாதா, புறப்பட்டு போகாது. ஆமென். ஒரு தேவ மனிதர் ஜெபிச்சுட்டே இருந்தாராம். நல்ல பெரிய ஊழியக்காரர், எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா. அந்த அசுத்த ஆவி போகவே மாட்டேங்குது சொல்லிச்சான். கடைசியாக ரொம்ப நேரம் ஆகியும் ஒன்றுமே செய்ய முடியலை. கடைசியாக ஆவியானவர் சொன்னாராம், இந்த வகை பிசாசு எதுனா, இது ஆராதிக்கப்படுகிற ஒரு பிசாசு. ஜனங்கள் இதுக்குள்ளே இருக்கிற ஆவியை பேரை சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா ஆராதனை செய்கிறாங்க. அதனால் இது போகணுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஆராதிக்கப்படுகிற இந்த ஆவியை கடிந்து கொண்டு ஆராதனையை செலுத்துகிற மக்களுக்குள்ளேருந்து வாங்கி கொண்டு இருக்கிற பொல்லாத ஆவியை வெளியே போன்னு சொல்லுங்கள். அது என்ன செய்யும், வெளியேறி போகும் அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்பாடு வந்த உடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்து ஓடி போச்சான். ஆமென், அல்லேலூயா. அவ்வளவு நேரம் போராடின அந்த பிசாசு அந்த ஆராதிக்கப்படுகிற ஆவியும் கண்டுபிடிச்ச பின்பு தான் அதை வெளியேற்ற முடிஞ்சிச்சு. ஆமென். சில நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற சில பிசாசு ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னா, அது முன்னோர்களால் நம்ம வீட்டில் என்ன செய்யப்பட்டது, அது ஆராதிக்கப்பட்ட ஒரு ஆவி. ஆமென். நம்ம முன்னோர்களால் என்ன செய்யப்பட்டது. ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். நல்லா இருக்கும்போது நல்லது பொழுது வாங்கி கொடுக்கலையா, செத்ததுக்கு பின்னாடி போட்டாவை போட்டு எங்கள் மாமியாரும் எங்கள் மாமனாரையும் நான் வணங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமென். சாகருக்கு முன்னாடி என்ன செய்யலை, நல்லது பல்லது கொடுக்கல. ஆனால் இப்போ அந்த மாமியாரும் மாமனாரும் போட்டா போட்டு அதில் பூவை வாங்கி போட்டு அவங்க எங்களுக்கு என்ன செய்யட்டு ஏதாவது செய்யட்டுன்னு வணங்கிட்டு இருக்காங்களா. ஆமென். இப்படித்தான் சில நேரங்களில் இவ்வகை பிசாசு, சொல்லுங்கள் பார்க்கல, இவ்வகை பிசாசு அப்படின்னா நம்ம குடும்பத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, வர வேண்டிய நன்மைகளை பெறக்கூடாதபடிக்கு சில வணங்குகிற அப்படின்னா மனுஷர்களுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கும்போது அது என்ன செய்யும்னா அந்த வீட்டை ஆளுகை செய்யும். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை மாத்திரம் தேவனுக்கு என்ன செய்யணுமா, நம்ம கொடுக்கணும். அப்படி இப்போ இவ்வகையான பிசாசு நிறைய நேரங்களில் சில குடும்பங்கள் அது பாழாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அதனால் நாம் இதை நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நம்ம வீட்டை எது பாதிக்குது, ஆமென், நம்ம குடும்பத்தை எது பாதிக்குது, எதனால இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுகிறதுனாலையும் ஜபத்தினாலையும் உபவாசம் செய்கிறதுனாலையும் அந்த அசுத்த ஆவிகளை நம்ம விட்டு என்ன செய்யலாம், நம்ம வீட்டை விட்டு நம்ம துரத்தலாம். ஆமென், அல்லேலூயா. ஆமாம். யோசபாத்துங்கிற ஒரு மன்னனை குறித்து சொல்லும்போது ஃபாதர் இன்னைக்கு சொன்னாங்க, இந்த 3 நாள் உபவாசம் கூட்டம் வச்சுருந்தாங்க. அதில் 2 நாளாகவும் 20:3 அவங்க இந்த சம்பவங்களை சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது சொன்னாங்க, அந்த உபவாசத்தை ராஜா யோசபாத்து மன்னன் என்ன செய்கிறான்னா, ராஜாக்கள் படையெடுத்து வரும்போது அவர்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு ஆட்களும் இல்லை, ஆனால் நாங்கள் என்ன செய்கிறது எங்களுக்கு என்ன செய்யலை
தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு 3வது வசனத்தை வாசிக்கும்போது 2 நாளாகும் 23 கூறுவித்தான். போதும். அப்பொழுது யோசபாத்து பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் என்னத்தை அறிவிச்சான்னா உபவாசத்தை அறிவித்தான். ஆமென். இப்போ இதை ஜெபிக்க இந்த யுத்தத்தில் உபவாசத்தை பண்ணணும் ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். ஆரம்பிக்கும் போது 6வது வசனத்தை சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, அவர் சொல்றாரு பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற அல்லவா நீர் அல்லவோ தேவன், வேற யாரும் தேவன் இல்லவே இல்லை. அவர் சொல்லும்போது பரலோகத்தில் இருக்க நீர் அல்லவோ தேவன், ஆமாம் ஆளுகிறவர் நீர் தான், உம்முடைய கரத்தில் என்ன இருக்குது, வல்லமையும் பராக்கிரமும் இருக்குது, ஒருவரும் உம்மோடு என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய தன்மைகளை குறித்து உயர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது சில நேரங்களில் நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாமல் சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கணுமா, என்ன சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். ஆமென். அப்போ பரலோகத்தில் அவர் தான் தெய்வம். ஆமென். அவர் 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 ஆளுகிறவர். அவர் தான் சொல்கிறாரு, தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் என்ன செய்து இருக்கிறது, ஒருவரும் உம்மை என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய தன்மையை குறித்து உயர்த்தி பேசி அப்போ தான் என்ன செய்கிறாருன்னா இன்னொன்று சொல்கிறாரு பாருங்களேன். 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எங்கள் மேல் பட்டயம் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆமென். யார் சொல்லியிருக்கிறது? ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறாங்க, எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தையை கேள்விப்படுறாங்க. ஆமென். சொல்லி இருக்கிறார்களே அப்படின்னு கேட்டுத்தான் நீர் ரட்சிக்கிற தெய்வம், நீங்கள் விடுதலை கொடுக்கிற தெய்வம், எங்களால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி உபவாசத்தை கூறிவித்து அங்கே எல்லா ஜனங்களும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். அது அப்போ துதிக்கும் போது தான் நாம் பாடின பாட்டை போல எதிரிகள் வெட்டுண்டு என்ன செய்தார்கள், அங்கே விழுந்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோனிய புத்திரரையும் மோவாப்பியரையும் சேயீர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு என்ன செய்தார்கள், விழுந்தார்கள். ஆமென். நாம் ஜெபிக்கும் போது, நாம் உபவாசிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும், நாமத்தை உயர்த்தணுமா. சொல்லுங்க பார்க்கலாங்க. நாமத்தை என்ன செய்யணும், சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவர் ஆமென். நல்லவரே ஆராதனை. ஆமென். அப்போ நாம் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்னா உயர்த்தணும். ஆமென். நீர் தேவரீர், நீர் நல்லவர், நீர் வல்லமையுள்ளவர், நீர் பராக்கிரம் உள்ளவர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா, அவருடைய நாமத்தை மகத்துவங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆமென். அப்படி உயர்த்தி நம்ம ஜெபத்தில் நம்ம செய்யும்போது தெய்வம் நமக்கு சாதகமாய் நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா ஆவிகளையும் அவர் துரத்தி விடுவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இறை வேண்டினாலும் நோன்பினாலே என்று வேறு எதுனாலும் வெளியேறாது. ஆமென். ஒருவேளை நமக்கு சில கஷ்டங்கள் வரும்போது நம்ம நினைக்கிறோம், எப்போ தான் இந்த தொல்லை நீங்கும், எப்போ தான் இந்த கஷ்டம் நீங்கும், இந்த வேதனை எப்போ தான் நீங்கும், நம்ம பல நாட்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமென். இந்த நாட்களில் கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்னா, நீங்கள் உபவாசத்தினால ஜெபத்தினால தான் இவ்வகை பிசாசு உங்கள் குடும்பத்தை விட்டு என்ன செய்யும்,
போகும். நீங்கள் எப்படியாவது ஒரு நாளாவது, வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் போட்டு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த அசுத்த ஆவி எங்களை விட்டு என்ன செய்யட்டும், வெளியேறட்டும். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களை வீட்டை விட்டு என்ன செய்வார், அந்த ஆவிகளை துரத்தி விடுவார். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அந்த யோசபாத்து மன்னன் வேறு எதுவுமே செய்யலை, உபவாசத்தை கூறிவித்து ஜனங்களை கூட்டி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார், அவ்வளோதான். ஆமென். கர்த்தர் வெற்றியை காண செய்தார். பக்கத்தில் கையை பிடிச்சவங்க பார்க்கலாம். யோசபாத்து மன்னன் பயந்து உபவாசத்தை கூறிவித்தான். உபவாசம் பண்ணினதுனால வெற்றி கிடைத்தது. அப்போ நமக்கும் வெற்றி கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், உபவாசம் இருந்து இந்த நாட்கள் அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு தேவ மனிதர், பெரிய மனிதர் சொல்கிறாரு, இந்த நாட்கள் உபவாசம் பண்ணி உங்களை ஆயத்தப்படுத்துங்க, அடுத்த ஆண்டு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கும்படிக்கு. ஆமாம், நீங்கள் உபவாசம் பண்ணி இப்போவே ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கே நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தீர்மானத்தை எடுங்க. ஆமென். ஏதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, தந்தைக்குள்ளே இந்த பாரத்தை கொடுத்தாராம். அவர் யோவேல் 2ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் எடுப்போம் எல்லாரும். ஆமாம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்பேன். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். எதுக்கு அப்படின்னா, சீயோனில் எக்காலம் ஊதணுமா, பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கணுமா, விசேஷித்த ஆசரிப்பை என்ன செய்யுங்க, நீங்கள் கூறுங்கள். அப்போ உபவாச நாளை நம்ம என்ன செய்யணும், இந்த வாரத்தில் இந்த நாளில் நான் உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்க போகிறேன். ஆமென். அப்படி நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ரட்சிப்பை காண முடியாதபடிக்கு நாட்கள் நம்ம தள்ளி போகக்கூடாது. ஆமென். நாம் ஒரு முடிவுக்கு வரணும். எப்படியாவது அந்த வாலிபனை போல சத்தத்தை கேட்டு ஆகணும்னு என்னுடைய வைராக்கியத்தோடு அவன் ஜெபிக்க ஆரம்பித்ததுனால கர்த்தர் அவனுக்கு சத்தத்தை கேட்க பண்ணினார். ஆமென். அப்போ நாமளும் ஒரு வைராக்கியத்தோடு எழும்புனோம்னா கடவுள் நமக்கு என்ன செய்வார், உதவி. ரட்சிக்கப்படாத கணவருக்காக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக, ஆமாம், நம்ம ஊருக்காக, நம்முடைய தேசத்துக்காக நம்ம எப்படியாவது இந்த நாட்கள் அதிகமாக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கும் ஒரு விடுதலையை தருவார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஐயா, ஜெபாவி ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உடலை ஓர்த்து உபவாசித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபாவி ஆமென். ஜெபிக்கணும். ஆமென். முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள். ஆமென். கண்கள் ஆமென் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும் ஐயா. ஜெபாவி ஆமென். நாங்கள் ஜெபிக்கணும். ஆமென் ஐயா. ஜெபாவி ஊற்றும் ஐயா. ஆமென். நாங்கள் ஜெபிக்கணும். ஆமென். தானியேல் போல, ஆமென், தானியேல் போல தவறாமல் ஜெபி. ஆமென் ஐயா. தவறாமல் ஜெபிக்கணுமே ஐயா. ஜெபாவி ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஊற்றும் ஐயா. ஆமென். உடலை ஓர்த்து
உபவாசித்து உபவாசித்து உடலை உபவாசித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஓ ஐயா ஜெபாவி ஊற்றும் ஐயா, நாங்கள் ஜெபிக்கணும் வேணுமே. ஆமென். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு ஆள் உங்கள் பக்கத்தில் வந்து என்ன செய்யலை, உட்காரல. ஆமென். இன்னைக்காவது ஆண்டவரை என் பக்கத்தில் ஒரு ஆள் என்ன செய்யலை வந்து உட்காரலையே, இதுக்காக நீங்கள் என்ன பிரயாசத்தை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்? எத்தனை நாள் அவங்க பக்கத்தில் வந்து உட்காரலை, எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டு ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு பாரப்பட்டு இப்படி நான் மட்டும் நான் உட்காந்துருக்கிறேன், இன்னொரு ஆள் என் பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி என்னைக்காவது வருத்தப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து இருந்த நாட்கள் உண்டா அப்படின்னு யோசித்து பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா வெளியே போயிட்டா மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்னா, அவங்க வரல ஏன் வரல அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு ஆத்துமா கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம மன வருத்தம் அடைஞ்சு அதுக்காக உபவாசம் இருந்து அதுக்காக பிரயாசப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுருக்கிறோமான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஆமென். ஆமாம். இந்த நாட்களில் ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறாரு. எப்படியாவது ஒரு ஆத்துமாவது எனக்கு என்ன செய்யுங்க தாங்கணும், அவங்களுக்காக ஒரு நாள் உபவாசம் போட்டு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஜார்ச்சிகண்டு மாநிலத்தில் ஒரு அம்மா 70 கிராமம் இருக்குதான், அந்த கிராமத்துக்காக ஜெபம் பண்ணிச்சான். ஆமாம், 70 கிராமத்தை தாரும் என்று ஜெபம் பண்ணிச்சான். ஆமென். அந்த 70 கிராமத்திலேருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வந்தாங்களா. ஆமென். ஒரே அம்மாவுடைய ஜெபம். ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி நாம் ஏதாவது பிரயாசம் எடுத்துருக்கிறோமா? அல்லேலூயா. உபவாசம் போட்டிருக்கிறோமா? காலையில் எழுந்து ஜெபிச்சிருக்கிறோமா? இந்த நபரை 10 பேரை எழுதி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு தடவை நம்ம சொன்னோம். ஆமென். எழுதி கொண்டு வாங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் கொண்டு வந்தாங்க, ஒரு சிலர் கொண்டு வரல. எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆமென். அப்போ இந்த 10 பேரில் ஒரு நபரையாவது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? கண்டிப்பாக தருவார். ஆமென். ஆமாம். அதுக்காக என்ன பிரயாசத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? எடுத்திருக்கிறோம். ஆமென். ஆமாம். நம்ம இந்த நாட்களில் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னி 2024 ஆமாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தீர்மானத்தோட உபவாசம் இருந்து 10 பேரை எழுதி இந்த நபரை நீங்கள் தந்தே ஆகணும்னு சொல்லி உபவாசம் போட்டு வாரத்தில் ஒரு நாளோ 2 நாட்களோ உபவாசம் இருந்து ஜெபிச்சு பாருங்கள். கர்த்தர் அந்த நபர்களை நம்முடைய திருச்சபைக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம இப்படியே இருந்துகிட்டே போகிறதுனால நமக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஆமென். ஏதாவது ஒரு பிரயாசத்தை நம்ம என்ன செய்யணும்? கட்டாயமாக எடுக்கணும். தானியேல் நம்ம வாசிக்கிறோம் 3 முறை ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. சட்டம் சிங்கங்களின் கபியில் போட போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவரால் ஏன் அந்த ஜெபத்தை நிறுத்த முடியலை அப்படின்னா, அவருக்கு தெரியுது நம்ம சிங்கங்களில் வாயை கூட கட்ட அவரால் முடியும். தெரிஞ்சுதான் அவர் என்ன செய்கிறார்னா 3 வேளையும் அவர் ஜெபித்த ஜெபத்தை நிறுத்தாமல் ஜெபிச்சார். ஆமென். அவருக்கு நல்லா தெரியும் என்னென்னா, தேவன் என்னோட என்ன செய்கிறாரு? இருக்கிறார், நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார் என்று. ஆமென். நாம் இது மாதிரி நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா சிங்கங்களின் வாயை கட்டினவர் ஜனங்களை திசை திருப்ப அவரால் முடியும். ஆமென். அப்போ என்ன ஆயுதம் இருக்குது அப்படின்னா உபவாசம் தான் ஆயுதம். ஆமென். வேறு எதையும் நம்ம கொண்டு என்ன செய்ய முடியாது. நீங்கள் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் அன்பு காட்டுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்கலைன்னாலும் ஒரே ஒரு ஆயுதம் இருக்குது, ஜெபம். ஆமென். அந்த ஜெபத்தினால் ஜனங்களை என்ன செய்ய முடியும்? நம்ம ஆண்டவர் பக்கமாக திருப்ப முடியும். ஆமென். இன்றைக்கி தேசங்கள் திரும்பி கொண்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஜெபந்தான். ஆமென். அப்போ நாமளும் இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலையும் அன்றி இவ்வகை பிசாசு என்ன செய்யாது? எவ்விதத்தினாலும் போகாது. ஆமென். அப்போ நம்ம ரட்சிக்கக்கூடாதபடி தடை பண்ணுற ஆவி இந்த பகுதியை விட்டு போகணும்னா நாம் உபவாசிக்கணும். ஆமென். நம்முடைய பகுதிக்காக முழங்கால் போட்டு என்ன செய்யணும்? கட்டாயமாக நம்ம ஜெபிச்சா அந்த அசுத்த ஆவி என்ன செய்யும்? வெளியேறி
போகும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு திரளாய் வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜெபங்கிற ஆயுதத்தை என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன செய்யணும், இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம எடுத்து வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குடும்பத்துக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆமென். யாருக்காக சொல்லுங்கள்? உங்கள் குடும்பத்துக்காக. ஆமென். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவர்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். ஆமென். ஒருவேளை வியாதியாக இருந்தாங்கன்னா வியாதி சுகமாகணும். ஏதோ ஒரு காரியம் எங்கள் வீட்டில் என்ன செய்யணும், நடக்கணும் அப்படின்னு உபவாசம் போடுங்க. ஆமென். காலையோ மாலையோ எந்த நேரமோ உங்களுக்கு சாதகமான நேரம், ஸ்தோத்திர இரவு நேரம், யாருமே இல்லாத நேரத்தில் ஆமென் ஸ்தோத்திர உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு நைட்டில் படுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு விளக்கரையை செலுத்தி பாருங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலைன்னு வந்து கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தனே தேவ மனிதர்கள் விளக்கரையும் செலுத்தினதுனால தான் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னா உயர்ந்து நிற்கிறாங்க. ஆமென். அதுக்கு காரணம் அந்த ஜெபம். ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம அந்த ஆயுதத்தை என்ன செய்யணும்னா கையில் எடுக்கணும்னு சொல்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கேட்குறோம், ஆனால் கேட்டுட்டு நல்லாத்தான் இருக்குது, ஜெபம் பண்ணாங்க, இந்த காரியம் நடந்துச்சு சொல்கிறாங்க, அதோடு விட்டுட்டு போகிறதில்ல. எனக்கு ஏதாவது என்ன செய்யணும், நடக்கணும், நானும் அந்த மாதிரி என்ன செய்யணும், ஜெபிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கும். ஆமென். நான் முயற்சி செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு தேவம் அதை நான் சொன்னேன் முந்தின வாரத்துக்கு முந்தின பிரசங்கம் பண்ண வாரத்தில் சொன்னேன். ஒரு 8 மணி நேரம் டிஜிஎஸ் ஐயா ஜெபிக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். எப்படியாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது என்ன செய்யணும், ஜெபிக்கணும், முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆமென். இப்போ அதை கேட்டுட்டு ஏதோ நம்ம வந்து செய்யாமல் இருக்கிறதில்ல, முயற்சி பண்ணுனா கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்னா உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் வாசித்தேன். ஜார்ஜ் முல்லர்னு சொல்லுற தேவ மனிதர் என்ன செஞ்சாராம், வேதாகமத்தை பல நூறு நாட்கள் என்ன செய்தாராம், வேதாகமத்தை முழங்கால நின்று வாசிப்பாரா. ஆமாம், பல நூறு தடவை வந்து இந்த வேதாகமத்தை முழங்கால நின்று என்ன செய்வாராம், வாசிப்பாரா. ஆமென், ஹல்லேலூயா. அதை நான் வாசித்தேன். அதனால் வேதத்தின் அதிசயங்களை அவர் கண்டாராம். ஆமென். அந்த புத்தகத்தை அந்த வார்த்தையை வாசித்த உடனே எனக்குள்ள ஒரு உணர்வு, நீ ஏன் அப்படி வந்து முழங்கால் போட்டு வேதத்தை வாசிக்கக்கூடாது? ஆமென். 1 மணி நேரம் ஏன் வாசிக்கக்கூடாது? ஆமென். அப்படி ஆண்டவர் எனக்குள்ள உணர்த்தினார். ஒரு சில நாட்களாய் அப்படி ஒவ்வொரு நாட்களும் அதிகாலையில் 1 மணி நேரம் முழங்கால் நின்று வேதத்தை வாசிக்கணும் பிரயாசம் எடுக்கிறேன். ஆமென். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வேதனை நம்ம கால் வலிச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆமென். அப்போ ஏதை நான் சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு காரியத்துக்காக இல்லை, ஏதாவது ஒரு பிரயாசத்தை நம்ம என்ன செய்வோம், எடுத்து பார்ப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்தை உட்காந்து வாசிக்கலாம், நல்லா தான் இருக்குது. ஆனால் முழங்கால் போட்டு இப்படியெல்லாம் வாசிக்கணும்னு எனக்கு என்ன செய்யலை, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த உணர்வு என்ன செய்யலை, வரலை. இப்போ அந்த உணர்வு ஆண்டவர் ஏவுறாரு, நீனும் ஏன் முழங்கால் போடக்கூடாது? ஆமென். வயசு ஆயிடுச்சு, 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இனி முழங்கால் போட முடியாது அப்படிங்கிறதா இல்லை, எப்படியாவது முயற்சி எடுப்போம். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு முயற்சி நீங்களும் எடுத்து பாருங்க, உங்கள் குடும்பத்தில் ஒரு காரியம் என்ன செய்யும், நடக்கும். ஆமென், ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அகிலம் அனைத்தையும் ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமை துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள், ஆமை ஐயா துதி செய்ய தொடங்கியதும் வெட்டுண்டு மடிய செய்தே, ஐயா உம்மால் ஆமை எல்லாம் ஆகும், ஐயா உம்மால் ஆமை எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும், ஆமை ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். சாரோல் நபரோச்சின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, அவங்க இறந்துட்டாங்க. இப்போ
ஆனால் ஃபாதர் மாதிரி நிறைய பாடல்களை பாடின ஒரு அம்மா. ஆமென். அவங்க கிறிஸ்தவ உலகத்தில் பயங்கரமாக அவங்க ஜொலித்தவங்க. அந்த அம்மாவுடைய சாட்சி ஒரு இதை கேட்டேன். ஒரு நாள் அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களாம், ஆண்டவரே எனக்கு நான் கையை வச்சா ஜனங்கள் சுகமாகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். ஆமென். அப்போ உள் உணர்வில் உன் கையை ரெண்டையும் என்ன செய், வலிக்கும் வரைக்கும் கையை உயர்த்தி நீ ஜெபிச்சிட்டே இருக்கு, உன் மேலே ஒரு வல்லமை என்ன செய்யும், இறங்கி வரும், அதனால உன்னை குணமளிக்கு வரத்தை நான் தருவேன்னு சொன்னார். ஆமென். கையை உயர்த்தி 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 கை வலிக்க ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் அப்படி ரொம்ப நேரம் வலி தாங்க முடியாமல் வலிச்சிச்சான். ஆனால் அதை தாங்கிக்கிட்டு வலிச்ச வலியை தாங்கிக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். ஒரு நாள் அவங்க கையை வைக்கும்போது அலறிக்கிட்டு பிசாசு ஓடிச்சான். ஆமென். அல்லேலூயா. அப்போ இப்படி எல்லாம் விளக்கரையை செலுத்தி எத்தனையோ பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, வரங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. ஆமென். இப்போ நாமளும் ஏதாவது ஒரு விளக்கரையத்தை என்ன செய்யணும். நம்ம மோகன்சி அவரை பார்க்குறோம். அவரை நம்ம வந்து எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, சுகமாகறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் என்ன காரணம்னா, பின்னணியில் அவர் படுற பிரயாசங்கள், முழங்கால் ஜெபம். ஆமென். அவர் படுகிற கண்ணீர். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வைக்குது. ஆமென். அப்போ நாமளும் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சபை என்ன செய்யப்படும். நம்ம தேசத்தை அசைக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குடும்பத்தை முதல்ல அசைப்போம். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க பார்க்கலாம். தேசத்தை அசைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் அசைக்கப்படணும், நம்முடைய தெரு அசைக்கப்படணும், என்னுடைய கிராமரை அசைக்கப்படணும், எங்கள் சபை ஒரு பெரிய எழுப்புதல் என்ன செய்யணும் பார்க்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும், அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு ஒன்றினாலும் இவ்வகை பிசாசு என்ன செய்யாது, வெளியேறி போகாது. நம்ம வீட்டை விட்டு நம்முடைய கிராமத்தை விட்டு போகாது. ஆமென். நம்ம நினைக்கிறோம் இவங்களா சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு ஆவி அவங்கள என்ன செய்யுது, ஆட்கொண்டு இருக்கிறது. ஆமென். ஏசாயா 60 சொல்லியிருக்குது, இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை என்ன செஞ்சுருக்குன்னா மூடும். ஆமென். நம்ம வேதாகமத்தில் மூடும் இருக்குது, ஆனால் ஆர்சி மொழியாக்கத்தில் கவுமா. ஆமென். ஆவி என்ன செய்தா, காரிருள் அவங்கள கவி வச்சிருக்குது. கவி இருக்கிறது வெளியேறி போனால் தானே என்ன செய்யும், வெளிச்சம் அவங்களுக்குள்ள வரும். ஆமென். வாசிங்களே ஏசாயா 60 அதிகாரம். இருள் பூமியையும் அப்ப இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை என்ன செய்யுமா மூடும் அப்படின்னா ஆர்சி மொழியாக்கத்தில் அது கவுதா. ஆமென். ஏன் இவ்வளவு தூரம் எவ்வளவோ சத்தத்தை கேட்குறாங்க, பாடல் சத்தத்தை கேட்குறாங்க, சாட்சிகளை கேட்குறாங்க, எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, ஏன் அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னா அந்த ஆவி காரிருள் அவங்களை என்ன செஞ்சிருக்கு, கவி வச்சிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கங்காரு அந்த குட்டி என்ன செய்யுமா, அந்த தாயை எப்படி என்ன செய்யுது, கவி பிடிச்சிருக்குது பாருங்க. ஆமென். அவளை அது எங்கே ஓடினாலும் சரி, எந்த பக்கம் ஓடினாலும் சரி, எப்படி விழுந்தாலும் சரி, ஆனால் அந்த குட்டி என்ன செய்யுது, அதை கவி பிடிச்சிருக்குது. ஆமென். இது மாதிரி ஒரு ஆவி என்ன செய்யுது, அவங்கள கவி பிடிச்சிருக்குது. அந்த ஆவி போகிறதுக்கு ஒரே வழி இருக்குது, அது ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி இந்த கவி வச்சிருக்கிற ஆவி போகாது. ஆமென். அல்லேலூயா. சபையை நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. ஆமாம், கவி வச்சிருக்கிற ஆவி வெளியே போனால் உபவாசம் தான். ஆமென். அதுக்கு ஆயுதம் அதுதான். அல்லேலூயா. ஜபந்தான். அல்லேலூயா. இந்த ஜபம் நம்ம வீட்டை கவி வச்சிருக்குது. ஆமென். சாபம் என்ன செய்து நம்மளை கவி வச்சிருக்குது. சில பிசாசு என்ன செய்யணும், முன்னோர்கள் வழக்கத்தின்படி வந்த அந்த வணக்கம் என்ன செய்யுதுன்னா கவி வச்சிருக்குது. ஆமென். இதெல்லாம் வெளியேறணும்னா உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் ஒரு விடுதலை இந்த மாதத்திலே உங்களுக்கு தருவார். ஆமென். ஆமாம். இந்த நாளில் கர்த்தர் என்னிடத்தில் சொன்னதை நான் சொல்கிறேன். இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த ஆண்டுக்குள்ளே போகும்போது ஒரு பிரகாசத்தோடு நம்ம போகணும். ஆமென். ஒரு வெளிச்சத்தோடு நம்ம என்ன செய்யணும், போகணும். ஒரு பெரிய பயங்கரமான ஒரு மகிமையோடு என்ன செய்யணும், உள்ளே போகணும். அல்லேலூயா. அதான் என்னுடைய ஏக்கமெல்லாம். ஆமென். நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், எப்படியாவது ஆண்டவர் ஒரு மகிமையை நாங்கள் என்ன செஞ்சிடணும், பார்த்துடணும். ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கிறார். நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது சோத்திரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை சொன்னார். 11வது வசனத்தை, இது 10வது வசனத்தை வாசிப்பார். 2:10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி
சொல்லுங்க பார்க்கலாம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. சொல்லுங்க பார்க்கலாம். ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. சொல்லுங்க பார்க்க. சபையாகிய தோட்டத்துக்குள்ள தண்ணீர் பாயும்படி பரலோகத்திலிருந்து ஒரு நதி என்ன செய்ய போகுது? ஓட போகுது. இது அந்த நதி ஓடி வந்துருச்சுன்னா 4 ஆறாவது என்ன செய்யும்? பிரியும். சொல்லுங்க பார்க்கலாம். 4 6 என்ன செய்யும்? அதான் சொல்லிட்டே இருக்க. ஆண்டவர் சொல்கிறார் என்கிட்ட, 4 சபையை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். எப்போ அப்படின்னா நதி என்ன செய்யணும்? வானத்திலேருந்து இறங்கணும். ஆமாம், ஏதேனிலேருந்து நதி என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. அது மாதிரி சபையில் நதி என்ன செய்ய? இறங்கும்படி நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் நான் உனக்கு என்ன செய்வேன்? நதியை உண்டாக்கி 4 ஆறுகளை. ஆமேன். சென்னையில் தண்ணி ஓட முடியல. ஆமேன். ஏன்னா ஆறு என்ன செய்யலை? இல்லாதனால ஆறெல்லாம் தூத்து வீடாக கட்டினதுனால ஓட முடியல. ஆமேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நதி உன்னுடைய பிரசங்கனம் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து 4 பிரியும். அப்போ நீ காண்பாயின்னு சொல்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இது நிச்சயமாக நடக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நின்று நான் சொல்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு வேளை நடக்காமல் இருக்கலாம். ஆமாம், காலப்போக்கில் கர்த்தர் அதை காணும்படி கர்த்தர் கண்களை காண வைப்பார். ஆமேன். அதிசய கண்களால் காண வைப்பார். அல்லேலூயா. ஆமாம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான். ஆமே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஓ ஐயா நீரே, எனக்காக யாவர். ஆமே. ஓ எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஐயா நீரே, எனக்காக யாவையும் பவ நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஆமே, அன்பே உமக்கு ஆமே. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. உம்மாலாகும். ஆகும் எல்லாம். ஆமே. உம்மாலேதான் எல்லாம். ஆமே. ஆகும் எல்லாம். ஆமே. உம்மாலேதான் எல்லாம். ஆமே. ஆகும் எல்லாம். ஆமே. உம்மாலேதான் எல்லாம். ஆமே. உம்மாலாகாத காரி ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரி ஒன்றும் இல்லை. எல்லாமே ஆமே. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நடந்த ஒரு சம்பவம். ஒரு கணவர் ரொம்ப குடிகாரரான். மனைவி அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறவங்க ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கிறார். ஒரு நாள் பயங்கரமாக அடிக்க ஆக்ரோஷமாக போய் மனைவியை தலையை முடியை பிடிச்சி இழுத்து அடிக்க போகும்போது அவங்க அந்நிய பாசையில் பேசினாங்களாம். ஆமென். அந்நிய பாசை பேசும்போது அவருக்கு தெரிந்த ஒரு மொழியில் ஆண்டவர் பேசினாராம், இவ என் மகளை, இவ என்னுடைய மக, இவ மேலே நீ கையை வச்சின்னா உன்னை நடக்கிறது வேற அப்படின்னாரா. ஆமென். அந்த குடித்த மனுஷனுக்குள்ள இவளுக்கு இந்த மொழியை என்ன செய்யாது? பாசையே தெரியாது. இவளுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் இப்படி என்ன செய்கிறாரு? பேசுகிறார் என்று அறிந்து மனம் திரும்பினார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நானும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணால் எந்த ஜாதி பிசாசு நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியும்? இருக்க முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். இருக்க. ஆமாம். ரட்சிக்கப்படாமல் இருக்க முடியாது. ஆமாம். சாபத்தை ஆமாம் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கவே
முடியாது. கர்த்தர் அதெல்லாம் உடைத்து எறிந்து பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஆமே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. ஆமே அப்பா உமக்கு அன்பே உமக்கு. ஆமே உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. உம்மாலாகும் ஆகும் எல்லாம். ஆமே உம்மாலேதான் எல்லாம். ஆமே ஆகும் எல்லாம். ஆமே உம்மாலேதான் எல்லாம். ஆமே ஆகும் எல்லாமாகும். ஆமே உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமே ஆகும் எல்லாம். ஆமே உம்மாலேதான் எல்லாம். எல்லாம் சொல்லுங்க. ஆகும் எல்லாம். ஆமே உம்மாலேதான் எல்லாம். ஆமே. அப்போ ஒன்றே ஒன்று தான் இவ்வகை ஆமை பேயானது. ஆமை இந்த வகையான பேய் ஆமை ஒன்று வெளியே போகணும்னா ஒன்று வேண்டுதல், இன்னொன்று ஆமாம் நோன்பு இருத்தல். ஆமேன். இறை வேண்டலினாலையும் ஆமாம் நோன்பு இருப்பதுனாலையும் என்று வேறு எவ்வளத்தினாலும் இந்த ஆவி என்ன செய்யாது, வெளியேறி போகாது. ஆமேன். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் வெளியேறி போகணும்னா இந்த மாத்தைக்குள்ளே நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் போட்டு ஒரு 3 மணி நேரமாவது நீங்கள் ஜெபித்து வேதத்தை வாசித்து உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். ஆமேன். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமாம், ஏதோ உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருந்துட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு வர்றதில்லை. ஆமேன். நல்லா ஆமாம் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், நல்லா பாட்டு பாடணும், அந்நிய பாசை பேச தெரிஞ்ச அந்நிய பாசை பேசணும், அதுபோல் ஆமாம் தியானம் பண்ணணும். ஆமாம் ஆண்டோடைய சமூகத்தில் நல்ல ஒரு 3 மணி நேரம், வேறு எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியலனாலும் ஒரு 3 மணி நேரமாவது நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு விடுதலை வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆமேன். இப்போ எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டு நம்ம கேட்க போகிறோம். ஆமாம் இவ்வகை பிசாசு, ஆமாம் இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆமாம் என்று வேறு எவ்விதத்தினாலும் ஆமாம் அது புறப்பட்டு போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நம்ம குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை ஆமாம் எவ்வளவோ நாட்களாக இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாற்றம் இல்லையே, ஆமாம் ரட்சிப்பு இல்லையே, நம்முடைய பகுதியில் இப்படிப்பட்ட காரியம் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. வேண்டுதலினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி இவ்வகை பிசாசு ஆமாம் வெளியேறி போகாது, உங்கள் குடும்பத்தை விட்டு போகாது, உங்கள் பிள்ளைகளை விட்டு போகாது. ஒரு நாள் உபவாசம் போட்டு பண்ணி பாருங்கள். ஆமாம் கர்த்தர் ஒரு விடுதலையை உங்களுக்கு தருகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஓ ராமா சந்தா ராபா ரீபாலா ராபா எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை கேட்க போகிறோம். ஆண்டவரை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவரே தகப்பனை நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரை எங்களை ஆண்டவர் ஜெபிக்க வைங்கப்பான்னு கேட்க போகிறோம். சபை ஜெபிக்கிறதா மாறணும், சபை எழுப்புதலை பார்க்கணும்னா சபையும் ஜெபிக்கணும். ஆமாம் அதனால உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஆமாம் முதல்ல உங்கள் குடும்பத்துக்காக முதல்ல உபவாசம் போட்டு இந்த மாசத்துக்குள்ள நீங்கள் ஜெபித்து பாருங்க. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவர் இந்த உபவாசிக்கிற கிருபையை தாங்க. அது இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும் உபவாசம் இருந்து, ஒருவேளை உபவாசம் இருந்து
ஆமாம் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. ஒரு பிரயாசத்தை எடுத்து பாருங்க. அந்த வாலிமை எப்படி ஜெபிக்க பிரயாசப்பட்டானோ, சத்தத்தை கேட்க பிரயாசப்பட்டானோ, நாமளும் ஏதாவது ஒரு பிரயாசப்படுவோமே. ஆமாம் சோத்திர கை வலிக்க கையை உயர்த்தி உயர்த்தி ஜெபித்ததுனால வரத்தை பெற்றுக்கொண்டாங்களே, நாம் ஏன் பிரயாசப்படக்கூடாது? நாம் ஏன் அந்த காரியம் செய்யக்கூடாது? முழங்கால நின்று பல 100 முறை வேதத்தை வாசித்ததுனால அதிசயத்தை கண்டாரு ஜாச்சுமுள்ளாரு. அதுபோல் ஏன் நம்ம செய்யக்கூடாது? எல்லாரும் கேட்போமா, ஆண்டவரே நானும் இப்படி நம்மங்கால் போட்டு ஜெபிப்பேப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? ஆண்டவரே நான் உட்காந்து எத்தனை நாள் ஜெபிச்சுட்டேன் ஆண்டவரே, உட்காந்து நான் வேதத்தை வாசிச்சுட்டேன். இப்போ நான் இந்த தீர்மானம் எடுக்கிறப்பா, நான் இப்படி ஒரு ஆண்டவரே தகப்பன ஜானர் வேதத்தை வாசிக்கணும்னு ஒரு முடிவெடுக்கிறப்பான்னு சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கேளுங்க. நமக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்வு. அது சோத்திரம், அது மகிமையான ஒரு வாழ்வாக இருக்கணும். காலம் போயிருச்சு நினைக்க வேண்டாம். இருக்கிற நாளாவது எதையாவது ஒன்று நம்ம செய்வோம். 80 வயதான ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, நான் முழங்கால் நின்று அதிகாலையில் நான் இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. சோத்திரம் பேட்ரிக் சோசுவான்னு சொல்லு தேவ மனிதன் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவாரா. 80 வயதில் முழங்கால நிற்பாரா. ராமா ஷீகாரா பாபா ஓ ராமா சாந்தாரா பாராபா. நாம ஏன் ஒரு பிரயாசம் எடுக்கக்கூடாது? எவ்வளவோ காரியங்கள் செய்து பார்த்துட்டேன்னு செய்யலையே, நம்ம எடுத்து பார்ப்போம். எல்லோரும் கேட்போம் ஆண்டவரே, எல்லா சத்தத்தை ஊற்றி கேட்போம் ஆண்டவரே, நாங்களும் ஒரு பிரயாசம் எடுக்கணுப்பா. தானியேல் 3 வேளையும் சோத்திரம் பலகணிகள் திறந்திருக்க ஜெபம் சொல்லி தீர்மானம் எடுத்து பிரயாசப்பட்டாரே. சிங்கங்களை வாய் அடிக்கப்பட்டதப்பா. ஆண்டவர் பிரயாசப்பட்டார்களே, நாங்கள் ஏன் ஆண்டவர் பிரயாசப்படக்கூடாது? அதிகாலை இழுத்தோடு எழுந்து இயேசு அதிகாலையில் பிதாவோடு பேசும்படி போவாரா, பிரயாசப்படுவாரா, இரவெல்லாம் ஜெபித்தார் என்று பிரயாசப்பட்டாரா? நாம் ஏன் அந்த பிரயாசம் எடுக்கக்கூடாது? ஏன் நம்ம கேட்குறோம்? அதை ஏன் செய்யக்கூடாது? எல்லாருக்குள்ள ஒரு உணர்வு வரட்டும். ஆண்டவரே எனக்குள்ள அந்த ஆண்டவரே நான் ஏன் பிரயாசப்படக்கூடாது? என் குடும்பத்துக்காக ஏன் நான் பிரயாசப்பட்டு ஜெபிக்கக்கூடாது? ஏன் ஆண்டவரே நான் சாப்பிடாம இருப்பேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை ரெச்சி வரைக்கும் நான் விடமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஏன் நாம் ஏன் பிரயாசப்படக்கூடாது? எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே, நான் பிரயாசத்தினால பலன் வருமே. தேவ மனிதர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்களே, நாங்கள் அப்படி செய்யணும் ஐயான்னு கேட்போமா? எல்லோரும் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. எல்லோரும் கேளுங்க. கேட்டால் அவங்களுக்கு நிச்சயமாக அந்த வாஞ்ச விருப்பத்தை அவங்களுக்கு தருவார். நானும் ஜெபிப்பேன், நானும் பிரயாசப்படுவேன், நானும் ஏதாவது செய்து இந்த பூமியில் ஏதாவது ஒன்றை காண்பேன். ஆண்டவரே நானும் பார்க்கணுப்பா, நாங்களும் பார்க்கணுப்பா. ஓ ரபாலா சந்த ரபாலா தி ரமலா தரபாபா ஓ ரமலா கந்த ரபாலா தரபா ரபா தரபா ஓ ரம சந்த ரபாலி கதரபா. எல்லாரும் கேட்போம்மா, ஆண்டவரே நான் பிரயாசப்படணுப்பா. நான் எத்தனை காலந்தான் அழுதுகிட்டே இருப்பேன், எத்தனை காலந்தான் நான் கண்ணீர் வடிச்சுட்டே இருப்பேன், எத்தனை காலந்தான் நான் இப்படி வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும்படி நானும் ஜெபிப்பேன் ஆண்டவரே, நானும் பிரயாசப்படுவேன் ஆண்டவரே. ஓ ரக்கா தாராமலா சந்தாராபா தீராபாலா ராபா. ஏதாவது ஒரு பிரயாசத்தை நான் எடுப்பேன் ஆண்டவரே. அவங்க மாதிரி நான் ஏதாவது ஒரு காரியத்தை நான் பிரயாசப்படுவேன் ஆண்டவரேன்னு தீர்மானம் எடுங்க. ஓ ராமா சந்தாராபா தீராமலா கதாராபா பாபா. ஓ ராமாமா எல்லா காரியத்தையும் செய்யாட்டாலும் ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.